கர்த்தருடைய பிள்ளை கரங்களை ஊற்றி ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேசத்தினுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துதலை, 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிஞ்சு எல்லாரும் கரங்கத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம் தேசத்துக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்திற்காக, அந்த விடுதலைக்காக, அந்த மீட்பிற்காக நாங்கள் கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த சுதந்திர தின விழாவில் கூட கர்த்தர் நான் சபைக்கென்று கொடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுடைய விழாவிலே, இந்த யூத் ஃபெஸ்ட்டில் கர்த்தருடைய கரம் அதிகமாய் தொடர்ந்து தங்கியிருக்கும்படி அந்த 6வது ஆண்டை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக கர்த்தருடைய கரம் துணை நின்று இந்த கூட்டங்கள் முழுவதும் தேவ கரம் துணை நின்று நடத்தும்படியாக இந்த துவக்க ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம் சபையினுடைய தலைமை போதகர் டாக்டர் அமுல் ஜோசப் ராஜாவை நான் கரங்களை தட்டி நம்ம அன்போடு வரவேற்போம். கர்த்தர் துவக்க ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தர் கரங்களை கொடுப்பாராக. நாம் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய அனைவரும் தேவ சமூகத்தில் இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர நல் கொண்டாட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரும் சுதந்திரம் அடைந்து கர்த்தர் இன்றைக்கு 79வது ஆண்டை காணும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். உலகம் முழுதுமாய், இந்திய தேசம் முழுதுமாய் கர்த்தர் நாளை மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டார்கள். இன்றைக்கு நாம் பெற்ற இந்த விடுதலையும் நாம் பெற்ற அந்த சந்தோஷங்களையும் கர்த்தர் தாமே எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளிலிருந்து நம்மை விடுவித்து தேசத்திலே ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை நடத்தும்படியாய் தேவன் நம்மை கிருபை செய்திருக்கார். இன்றைக்கு கர்த்தர் தாமே வாலிபர்களுடைய பெதஸ்தா அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிஸினுடைய வாலிபர்களுடைய இந்த சுதந்திர கொண்டாட்டங்களை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க ஒவ்வொன்றையும் பிள்ளைகளை வளமானத்தை பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் நேர்த்தியாய் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தர் தம் நிறைவாய் நடத்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் கொஞ்ச நேரம் நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்லவர, வல்லவர, போதுமானவர, கிருபையின் தயவுள்ளவர, மகத்துவம் உள்ளவர, மாறாதவர, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆம் என்றும் ஆமேன் என்றும் அல்பா ஒமேகா என்றும் ஆதியும் அந்தமாய் இருப்பவரே, நாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் தூயாதி தூயவரே, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே, எங்கள் சாரோனின் ரோஜாவே, எங்கள் பள்ளத்தாக்கின் லீலியை நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றிரத்தோ நாமை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. கர்த்தர் தாமே இந்த சுதந்திர தினத்தினுடைய ஆண்டவரை கத்த வாலிபருடைய கொண்டாட்டங்களை ஆண்டவரை திருச்சபையினுடைய ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் நடத்தும்படியாய் தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக உம்மை நன்றிரத்தோடு நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உன் நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் மகிமைப்படுத்துவோம். தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் இந்த சுதந்திர விழாவிலே கர்த்தர் தாமே வாலிபருடைய கொண்டாட்டங்களில் அப்பா உம்முடைய கரம் அதிகமாய் காண முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் தாமே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் தாமுடைய கரம் அதிகமாய் கூட இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக, அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர் பிள்ளைகள் விசேஷமான ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற போது ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தில் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான கேம்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறையா. ஒவ்வொரு கேம்களையும் கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆண்டவரை கலந்து கொள்ள நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. வரவேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நேரத்தோடு கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளின் விசுவாசிகளையும் நண்பர்களையும் ஆண்டவரே துரிதமாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் கொண்டு வர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த சுதந்திர தினத்தினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே கர்த்தர் தாமே செய்கின்ற பிள்ளைகளுக்காய் உம்மை நன்றியோடு நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு வர்ஷிப்புகளையும் கர்த்தர் தாமே வார்த்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் சொன்னீரே ஆண்ட யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் மாத்திர பார்க்கிறோமே, தேசமே
பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொன்ன கர்த்தாவே, இன்றைக்கு தேசத்தின் ஒவ்வொரு பல்பினப்பா மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துவக்கமல் முடி மட்டுமா நீரே எங்களோடு இருந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உம்முடைய கரங்களில் கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் சோதர கொண்டாட்டங்களை ஆண்டு துவக்குகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தர் நம்ம ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் கூட இந்த துதி ஆராதனை ஏறெடுக்கும்படியாக ஒரு 3 பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரை துதித்து நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக எங்கள் வாலிப பிள்ளைகளாகிய அருமையான சகோதரி டயானா ஜெமிமால் அவர்களை நாம் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். கர்த்தர்களோடு இணைந்து குவாய்ட் இவங்க வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடக்கூடிய பிள்ளைங்க உள்ள வாங்க வாங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். கர்த்தரோடு சேர்ந்து இந்த துதியை நடத்தும்படியாக மகள் கரங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்களா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட வந்து இந்த யூத் ஃபெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த வந்து எங்கள் போதகர் ஐயாவுக்கும் கமிட்டி நபர்களுக்கும் என் சபை மக்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொஞ்சம் சொல்லிக்கோங்க. பக்கத்தில் யார் இருக்கா யார் இல்லை கொஞ்சம் பார்த்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிறாரு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து தேசமேன்னு கர்த்தர் வந்து யாரை சொல்கிறாருன்னா உங்களையும் எங்களையும் தான் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து எல்லாமே வந்து பயப்படாமல் கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, அந்த தைரியத்தில் வந்து நம்ம இருக்கணும். ஆபிரகாம் கூட சொல்கிறாங்க, யெகோவா ஈரே கர்த்தர் வந்து எல்லாம் பார்த்துக்கொள்வார் சொல்கிறாங்க. இப்போ வந்து யூத் ஃபேஸ் கூட நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கூட வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கே, எப்படி எல்லாத்தையும் நடத்துறது எப்படி பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப தெரியாமல் இருந்தோம். ஆனாலும் வந்து நாங்கள் ஜெபத்தில் வந்து கர்த்தர் செய்வார், கர்த்தர் எல்லாம் பண்ணுவார், அவர் வந்து பார்த்துக்கொள்வார் அப்படின்ட்டு வந்து நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அதே மாதிரி அந்த ஷார்ட் பீரியடில் எல்லாம் ஃபுட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கிஃப்ட்டுக்கும் எல்லா தேவைகளையும் வந்து கர்த்தர் வந்து எல்லா குறைகளையும் வந்து நிறைவாக்கி எங்களுக்கு வந்து நல்லா நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாரு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தேவனை நோக்கி வந்து இப்போ எல்லாரும் நம்ம பாட போகிறோம். அனைத்தையும் மருளிடும் எனக்கு என தந்திடும். இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம வந்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம், எல்லாரும் வந்து நம்ம கரங்களை தட்டி நம் தேவனை நம்ம ஆர்ப்பரிப்போம்.
வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பாடணும், நம்ம இதுக்கு என்ன அர்த்தமா, கர்த்தர் வந்து எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். நமக்கு வந்து என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லாம் கஷ்டம் வந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வந்து அது வந்து நமக்கு ரொம்ப நேர்த்தியாக செய்து தருவார். இப்போ வந்து நம்ம யாரும் சும்மா இருக்கக்கூடாது, எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது கர்த்தர் வந்து இந்த நொடியில உங்களுடைய கவலைகள் எல்லா வருஷம் வந்து கர்த்தர் பார்த்து கொள்வார். ஓகேவா? இப்ப நம்ம சொல்லலாமா? யெகோவா ஈரே என்று சொல்லலாமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை நீரும் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை நீரும் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே என்று சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நம்ம வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு வாசல் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து கர்த்தருடைய சித்தத்தினால தான் இருக்கு. அவர் தான் வந்து வாசலை வந்து திறக்க கூடவரும் அவர் தான், பூட்டுகிறவருமே அவர் தான். அதனால வந்து அதை பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் பட வேணாம். வெளிப்படுத்தல் 3:8 வந்து சொல்லியிருக்கு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வந்து உனக்கு ஒரு வழிவாசல் வந்து உண்டாக்கி இருக்காரு. அதனால வந்து நம்ம அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேணாம். அந்த வாசல் வந்து நம்ம எப்போ பிரவேசிக்கணுமோ அதுக்கான நேரத்தை வந்து கர்த்தர் நம்மளுக்கு தருவாரு. இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து பாட போகிறோம், திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இப்போ வந்து நம்ம இதை பாடும்போது நம்மளுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லா வருஷம் வந்து கர்த்தர் திறக்க போகிறார். இந்த யூத் ஃபெஸ்ட்ல வந்து கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். ஓகேவா? நம்ம வந்து எது பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் இன்று இந்த நேரத்துல நம்மளுக்கு திறக்க போகிறது. அது வந்து விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடணும். இந்த மானிட்டர்ல இருந்து உங்களுக்கு லிரிக்ஸ் போடுறாங்க, பார்த்து பாடுங்க. நல்லா உற்சாகமாக கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். ஓகேவா? திறந்த வாசல முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி நன்றி
எல்லாரும் வந்து நல்லா கவனிக்கிறீங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஏகப்பட்ட ஏராளமான நன்மைகள் செய்திருக்காங்க. ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஈசாக்கு கூட வந்து ஒரு துறவை வெட்டுறான். அந்த துறவை வந்து வெட்டும் போது அங்கே வந்து அவனுக்கு அங்கே தண்ணீர் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப முணுமுணுக்கிறாங்க. அங்கே ரொம்ப ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்து ஒரு துறவை வெட்டுறாங்க. அங்கே வந்து சித்தனா அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. அங்கேயும் வந்து அவனுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் போகும்போது அங்கே ஒரு துறவை வெட்டும் போது அங்கே வந்து அவனுக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே வந்து ஒரு சமாதானத்தை காண்றான். அவனோட தேவையை வந்து அங்கே சந்திக்கிறான். அதனால அங்கே வந்து ரெகபோத் அப்படின்ட்டு பேரிடுறான். ஓகேவா? இப்போ வந்து ரெகபோத் என்ற பேர் இருக்கும்போது அங்கே வந்து அவனுக்கு வந்து ஒரு சமாதானம் காணப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு காரியம் வந்து இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கர்த்தர் இன்னொரு வழிவாசல் வந்து நமக்கு திறந்து வச்சிருக்காரு. அதுதான் வந்து என்னன்னா ரெகபோத். நம்மளுக்கும் வந்து ஈசாக்கோட வாழ்வில் வந்து ஒரு ரெகபோத் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு ரெகபோத் இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்ட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரெகபோத் இருக்கு. அதுக்கான வந்து நேரம் வரும். அது வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம் வரும். அந்த திறந்த வாசல்ல வந்து நம்ம பிரவேசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும். ஓகேவா? அந்த நன்மைகளை வந்து எண்ணி அதை வந்து நம்ம விசுவாசிச்சு மறுபடியும் வந்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்காரு. அந்த நன்மைகளை கொஞ்சம் எண்ணி உணர்வு உள்ளவர்களாக வந்து நம்ம நன்றி நன்றி இயேசு ராஜா நம்ம பாடும்போது கர்த்தர் வந்து அவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னும் பெரிய காரியங்களை வந்து நம்ம கர்த்தர் செய்வார். இப்போ வந்து நம்ம பாட போறோம் ஏசேக்கு போனதால கவலை இல்லை. அந்த ஸ்டான்ஸ் வந்து இப்போ நம்ம மறுபடியும் பாட போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாக பாடலாம். வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் வந்து நம்மளை வாளாக்காமல் அவர் தலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வந்து எப்போதும் நம்மளை வந்து எல்லாரோடையும் அவமானப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது அவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம வந்து எல்லார் முன்னாடியும் வந்து புறஜாதிக மக்கள் முன்னாடி நம்ம வந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்றது தான் வந்து அவருக்கு ஒரு விருப்பம். கர்த்தர் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக்க அவருக்கு பிடிக்காது. ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் வந்து அவர் பாசிட்டிவாக காட்டுவார். எப்பவுமே வந்து அவர் வந்து மரித்து போன லாசரை வந்து எழுப்பினவர் அவர் தான். ஆமென். ஒரு குருடரை வந்து நல்ல ஒரு பார்வையை செய்தது அவர் தான். அவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தான் வந்து தெரிந்து கொண்டார். ஆமென். இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சின்ன பசங்க என்னது ஏதோ இந்த சின்ன பசங்க ஏதோ யூத் பசங்க என்னவோ வச்சிருக்காங்க, என்னதான் பண்றானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்திருப்பீங்க. ஆனா வந்து உண்மையாவே இந்த கூட்டத்துல வந்து கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்கள் வந்து செய்ய போகிறாரு. நீங்க வந்து நிஜமாவே பார்ப்பீங்க. ஒருத்தர் வந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆமென். நம்ம வந்து
வேதத்துல தாவீதை பார்க்கிறோம். தாவீது வந்து எப்படி இருந்தானா, ஒரு சின்ன பையனா தான் இருந்தானா. ஆனா அவனுக்கு அவன் வந்து என்ன பண்ணானா, கோலியாத்தை வந்து அவன் ஜெயித்தானா. எப்படின்னா, கோலியாத்து வந்து அந்த தாவீது வந்து அந்த கல்லால கோலியாத்தை வென்றானா. இப்போ வந்து இப்படி சொல்லும் போது நம்ம கூட நினைப்போம், அப்போ நானும் வந்து ஒரு கல்லை வச்சு என்னோட எதிரி வந்து நான் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சிலர் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பீங்க. ஆனால் அது வந்து கல்லுன்றது அது வெறும் சாதாரண கல் இல்லை, அது வந்து தேவனுடைய வார்த்தை. ஆமே சொல்லலாமா? அது வந்து தேவனுடைய வார்த்தை. அவன் வந்து சின்னவனா இருந்தாலும் ஆனா அவர் கூட இருந்தது யாரு? என் தேவனாகிய கர்த்தர் வந்து அவர் கூட இருந்தாரு. அவன் சிறியவனா இருந்தாலும் அவன் கூட இருந்த தேவன் வந்து யாரு? அவர் பெரியவர். இன்னைக்கு நம்மளும் வந்து சின்னவங்களா தான் இருக்கலாம், பணத்துலயும் சரி, ஒரு அந்தஸ்துலயும் சரி, எதுல படிப்புலயும் சரி, குடும்பத்துல எதுல இருந்தாலும் வந்து ஒரு சின்னவனாக இருக்கலாம். ஆனா வந்து கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்து நம்ம கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். இப்போ வந்து தாவீது கூட இருந்து செய்த கர்த்தர் இன்று நம்ம கூடவும் இருந்து ஒரு பெரிய காரியங்களை வந்து நம்ம செய்கிறவங்க இருக்கிறார். இப்போ வந்து நம்ம எல்லாரும் பாட போகிறோம், வாலாக்காமல் என்னை தலையாக்குவே. அவர் வந்து நம்மளை தலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இப்போ வந்து நம்ம ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம எல்லாரும் வந்து நம்ம சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே.
பகுதியிலையும் கர்த்தர் நடத்துவார், அதை நாங்கள் விசுவாசிக்கிறேன். இந்த மீதம் இருக்கும் பகுதியிலே நடத்தும்படியாக நம் சபையின் சுவிசேஷகர் பால் பிரேம் அவர்களை நம் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் அந்த பாடல்கள் நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நாமத்தை அவங்க வல்லமையா துதிச்சாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த வாலிப நாட்களில் கர்த்தருக்கென்று உண்மையாக ஆராதிக்கும் போது நிற்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து கூடிய பகுதிகளை கர்த்தர் நடத்தும்படியாக, தொடர்ந்து கூடிய அந்த கேம்ஸ் பகுதிகள் மீது கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கும்படியாக, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தடைப்பட்ட பிரிவுகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தர் நேர்த்தியாய் ஒரு மனதையும் கர்த்தர் ஐக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக, இதற்காக நாம் சபையினுடைய சுவிசேஷகர் சகோதரி பியூலா டேனியலோடு கடந்து வந்து இந்த ஆராதனைக்காக ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபசந்தையோடு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, மகிமையா எங்க பாடலை பாடி ஆண்டவரே உம்மை துதிச்சோம், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, எங்க தேவாதி தேவனை பிரியப்படுத்துவதற்காக அப்பா நாங்கள் பாடி துதிச்சோம், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில ஆண்டவரே, இந்த சுதந்திர தின நாளில ஆண்டவரே, எத்தனையோ பேர் வீட்டில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை ஆலயத்தில் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்க அப்பா சபையாய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஏசப்பா, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இது இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக எங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்னுமா இருக்கிற ஆராதனை பகுதி, செய்தி பகுதி அப்பா, கேம்ஸ் பகுதி ஒவ்வொன்றும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அதில் உம்முடைய வார்த்தை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை வைத்து நாங்கள் நடத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு கேம்ஸ்லையும் ஒவ்வொரு வேத வசனம் இருக்குது ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வேத வசனத்தையும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக மக்களுக்குள்ளாக போக கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னுமா இதுக்காக ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் கர்த்தர் வர சித்தமா வைத்திருக்கிறீர்களோ கர்த்தர் அவர்களை தடைகளை உடைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் கர்த்தர் தாமே துணை நின்று நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எதுக்காக நீங்க கடந்து வந்திருக்கிறோம் சொல்லுங்களேன். கர்த்தர் 79வது சுதந்திர தினத்துடைய வாலிபர்களுடைய கூட்டம். ஹல்லேலூயா. இது வாலிபர்களுடைய கூட்டம். ஆனால் இங்கே வாலிபர் மாத்திரம் இல்லை, இங்கே பெரியோர்களும் இருக்கிறாங்க, சிறியோர்களும் இருக்கிறாங்க. எல்லாருமா நம்ம ஒரு குடும்பமாக இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த லீவ் நாட்களிலே கூட இன்னைக்கு எல்லாருக்கும் விடுமுறை, நம்ம எங்கே வேணா போயிருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீ என்னோட சமூகத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வேதம் இப்படியா சொல்லுகிறது, உலகத்திற்குரிய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் அப்படியா இந்த நாளை கூட நமக்கு ஒரு சுதந்திர நாளை கர்த்தர் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம காலையில் பாடல்களை பாடணும், கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ளாக அநேக கேம்ஸ்களை நம்ம விளையாடணும். கர்த்தர் இது ஆவியானவர் கூடிய நேரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க, எத்தனை பேர் உணர்றீங்க இது ஆவியானவருக்குள்ளான நேரம்? ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் மாத்திரம்தான் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் கர்த்தரை தேட போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதலா சரி இன்னை வரைக்கும் கர்த்தர் என்னை எந்த இடத்திலும் சரி என்னை விழாமல் கர்த்தர் தாங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்போ வரைக்கும் நிற்கிறது என்னோட தகுதியோ என்ன படிப்போ என்னோட திறமையோ கிடையாது, கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உணர்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்று சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய படிப்போ என்னுடைய அந்தஸ்தோ என்னுடைய தகுதியோ ஒன்றுமே இல்லப்பா. கர்த்தர் உங்களுடைய கிருபை என் கூட இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்க மாட்டான்ப்பா.
எப்பயோ போயிருக்க வேண்டிய இந்த ஜீவன், ஹல்லேலூயா, எப்பயோ போயிருக்க வேண்டிய இந்த ஜீவன், ஹல்லேலூயா. ஆனால் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ தடைகள் வந்தாலும், எத்தனை ஒரு ஆபத்துகள் நேரிட்டாலும் கூட கர்த்தர் உன்னை தாங்கி பிடித்தார்ல. நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் உன் கூட வந்தார்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டவர் கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுடைய கிருபை தான்ப்பா இவ்வளவு நேரம் நடத்தினது. கர்த்தர் என் தாயின் கருவில உருவாகும் முன்னே என்ன பெயர் சொல்லி அழைத்தீரே. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் இம்மட்டும் நான் நிற்பது உங்களுடைய கிருபை தான்ப்பா. இனியும் நான் நிற்பேன் என்று சொன்னால் அது உங்களுடைய சுத்த கிருபை மாட்டம் தான்ப்பா. என்னோட கூட சொல்லுங்க. வேதம் இப்படியா சொல்லுங்க, தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. மனுஷர்கள் முன்னாடி உங்களை தாழ்த்தாதீங்க. உங்களோட மரியாதை இருக்காது மனுஷரிடத்துல. ஆனா கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடுவோமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரெல்லாம் என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரெல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்கள் கிருபை. நான் வாழ்ந்தது உங்கள் கிருபை, நான் வளர்ந்தது உங்கள் கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்கள் கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது ஏற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி எழுத நேரத்தில் நீங்கள் கண்ணீர் துடைத்து உங்கள் கிருபை, உங்கள் கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே,
அந்த வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்தார், அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியத்தில் எப்போது ஆண்டவரே நான் இன்னும் நிலையா நிற்பேன், எப்போ ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துவீங்க என்று சொல்லி அநேக பிள்ளைகள், பெரியவர்களும் சரி, தங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து, அவங்க ஊழியத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்தான திட்டம் நோக்கம் அநேகமாக இருக்கிறது. அப்பா, என்றைக்கு அந்த நான் திட்டத்தை நோக்கத்தை அடைவான்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், உன்னை அழைத்தவர் நான் தான். அல்லேலூயா. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறவன். அழைத்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல மனுஷங்களை மாத்த நம்பி ஓடக்கூடாது. மகனே, மகளே, என் வாலிப பிள்ளைகளே, என் தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறார். நீ என்ன நம்பு மகனே, நீ என்ன நம்பு மகளே. அடைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு நான் அதை திறக்கிறேன் என்று கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அடைத்தார்கள். கர்த்தரை அந்த இடத்தில் வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து மூடினாங்க. ஆனா 3 நாள் கழித்து அந்த இடத்துல போய் பார்க்கும்பொழுது வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை, அந்த கல் புரட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை என்ன கூட்டு வந்திருக்கிறார் சொன்னா, அதற்குண்டான ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், எல்லா விதமான பலவீனங்களும் அந்த கல் புரட்டப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உன் வாழ்க்கையில தடையான கற்களை, அந்த வியாதியை கர்த்தர் இன்றைக்கு புரட்டி போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூட முடியுமோ அப்படியாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆபிரகாமே என்று சொன்னாரு. இந்த மணலை உன்னால என்ன கூட முடியுமோ அப்படியாய் உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரா, எப்படி தேவனை நம்பினாரு? தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமளும் அப்படிதான். கர்த்தர் இந்த வழி அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும். ஆனாலும் கூட ஆபிரகாமை போல நாம விசுவாசிக்கணும், என் தேவனை நம்பணும். அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும் காலம் ஒன்று வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காலம், நான் விசுவாசிக்கிறேன், அந்த காலம் இன்னைக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய காலத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் நான் இனி மனுஷனை நம்ப மாட்டாண்டவரே, நான் உண்மை மாத்திரமே நம்புவாண்டவரே என்று சொல்லி என்னோடு கூட நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாண்டவரே, நான் நம்புறதுக்கு எதுவும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் தேவ நீரப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த வாலிப காலம் இல்லப்பா. நான் நம்புவதற்கு நான் உம்மை மாத்திரமே நம்புவேன். எல்லா இருக்கிறவங்களும் என்று சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசு ஒருவரை. எல்லா கரெக்டாக வந்து சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. எல்லா தேவனை கரெக்டாக உயர்த்தி கிருபை கரெக்டாக சொல்லுங்களேன். உங்க கிருபை உங்க கிருபை இல்லாமல் மனுஷன் கையை எடுத்துல காலம் போதும் மகனே. என் கர்த்தருக்கு நேராக உங்க கரங்களை விரித்து கேளுங்க. கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. எல்லாம் கரெக்டாக தட்டி சொல்லுவோமா? அம்மாவோட உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதாண்டவரே. இந்த உலகத்தில் வாழ பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தமோ எதுவும் எனக்கு வேண்டாப்பா. நான் உங்களுடைய கிருபையை நம்பி இருக்கிறாண்டவரே. கத்தை இம்மட்டுமாய் என்னை நடத்தின தேவன் இனியும் என்னை நடத்துவீர். மரண பரியந்தம் என்னை நடத்துவீர் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா கத்தாவே இந்த நாளிலே கூட ஆண்ட சப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில் ஆண்ட சப்பா கத்தை எங்களை பாட வைத்தீர்.
பல நிகழ்ச்சிகளை கத்தை ஏறெடுக்க வைத்தீர். துதி ஆராதனைகளை செலுத்த வைத்தீர் ஆண்டவரே சப்பா. கத்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே சப்பா, நீ கிருபையாய் இறங்கின தயவிற்காக, உம்முடைய மேலான இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே சப்பா. தொடர்ந்து ஆண்டவரே சப்பா கத்தை கிருபையாய் எங்களை உம்முடைய சந்நிதியில் நின்று வைத்து ஆண்டவரே சப்பா, ஒரு கூட்ட குடும்பமாக ஆண்டவரே சப்பா, ஒரே சபையாய் ஆண்டவரே சப்பா உம்மை நோக்கி பார்க்க, உம்மை வருகை மாற்றம் ஆண்டவரே சப்பா நாங்கள் நிலைத்திருக்க கத்த நீ கிருபை தாங்க. மீதம் இருக்க ஏசப்பா தேவ செய்தியை கத்த உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். கத்த இம்மட்டமாய் நடத்தின தேவன், இனியும் கத்த நீங்கள் நடத்த எங்களை வல்லவராக இருக்கிறப்பா. நாங்கள் கேட்டது கேட்க மறந்தவங்களும் உங்களுடைய பொறுப்பாதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரிய மூலமாக ஜபத்தில் எடுக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோம். கர்த்தர் இம்மட்டுமா நம்ம வந்ததுலேருந்து பாடல்களை பாடினோம். கர்த்தர் அநேக கேம்ஸ் எல்லாம் நம்ம நடத்தினோம். கர்த்தருக்குள்ளாக நம்ம பலப்படுத்திருக்கிறோம். கர்த்தர் நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமான கூட்டமாக இருக்கும். கர்த்தர் நம்ம இறுதியான ஒரு செஷனுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பலப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவ வார்த்தையை சுமந்து வந்த நாம் தலைமை சபை போதகரே நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். சொல்லமா எல்லா வந்துகிறப்பிலும் எவ்வளவு பேர் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையாவே நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து கர்த்தர் தம்மை 79ஆம் ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். எப்படி நமக்கு ஒவ்வொரு பிறந்த நாள் நம்மை காண்கும் போது சந்தோஷப்படுறோமோ, ஒவ்வொரு திருமண நாளை காண்பது எப்படி சந்தோஷப்படுறோம், அதே போல நம்ம தேசம் சுதந்திரம் அடைந்து கர்த்தர் தாமே 79 ஆண்டுகளை நாம் காணுவதற்காய் கரங்களை தட்டி விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாம் மகிமைப்படுவோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நேற்றுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம முடிக்கணுமோ, அருமையான வைஸ் பிரசிடென்ட் அவங்க சொன்னாங்க, சீக்கிரமாக முடித்தா, சொன்ன டைமுக்குள்ளே முடித்தா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எக்ஸாக்ட்லி இப்போ 12:50. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, எக்ஸாக்ட்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உண்மையாகவே பெரிய மகிழ்ச்சி. இந்த சபை ஒரு சின்ன சபை தான், ஒரு சின்ன ஊழியக்காரன் தான், இருக்கவங்களாம் சின்ன பிள்ளைங்க தான். கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்து தாள் கொடுத்து இந்த 79 சுதந்திரத்தை ஆறாம் ஆண்டுடைய வாலிபர்களுடைய கொண்டாட்டத்தை கர்த்தர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. கரங்களை தட்டி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளையும் சுவிசேஷ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே கமிட்டி நபர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு வாலிபலையும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா சொல்லமா. உங்க கரங்களை அப்படி பிடிச்சு விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம தேசத்தில் ஆண்டவனை கொடுத்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் விலக்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளைங்க அநேக நிகழ்ச்சிகளை அவங்க எப்படித்தான் இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு என்பது உண்மையாகவே நான் அமர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்து கொண்டாங்குது. பிள்ளைங்க பாடும்போது கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, நீங்கள் பரிசு வேணாம் ஆனால் நாங்கள் கலந்து கொள்வோம், என் சபையில் மகிழ்ச்சியான கலந்துடுவேன் அப்படி சொன்னதுமா. உண்மையாகவே வெரி ஹாப்பி. கரங்களை தட்டி கருதுறே. நம்மளுக்கு பரிசு இங்கே இல்லை, பரிசு நம்மளுக்கு பரலோகத்தில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு நான் கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைங்க பாடும்போது அந்த பாட்டு என்னை ரொம்ப உணர்வுள்ளதாக ஆக்கிச்சு. நான் கண் கலங்கி நான் அழுதேன். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல எதுவுமே இல்லை, தகுதியில்லாத என்ன உயர்த்தினது எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே மகிழ்ச்சியான நாள் தான். ஆனால் என் பிள்ளைங்க கூட செய்வது, என் சபை பிள்ளைகள் கூட நடத்துவது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். என் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. என் சபையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அநேக பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து சபையை நிரப்பி நாமத்தில் அந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மாற்றம் என்னோட கூட நீங்கள் பாடணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த பக்கம் 2 பேர் நில்லுங்க. ஆமென், 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 ஆமென். நான் என்று
ஒன்றுமில்லை. எல்லாம் சபை வாய்த்தது பேசு. எனக்கு ஒன்றுமில்லை திறமன்னு சொல்ல. எதெல்லாம் நினைச்சிருக்கிறியோ அதெல்லாம் உன்னை உயர்த்தாது என்று சொல்ல. கர்த்தர் அன்பான தேவனுடைய பிள்ளையே, படிப்பை உன்னை உயர்த்தாது, உன்னை அந்தஸ்து உயர்த்தாது, உன்னை பணம் உயர்த்தாது, உன்னை பெற உயர்த்தாது. என் தேவனுடைய கிருபை மாத்திரம்தான் சொல்ல. சொல்லுங்க, தகுதியை கொடுத்தவரே என் கர்த்தர், இந்த தகுதியை கொடுத்தவரே கர்த்தர், என்னை ஸ்மார்ட்போன் பண்ண வைத்தவர் கர்த்தர், என்னை பாட வைத்தவர் கர்த்தர், என்னை உதிரிக்க வைத்தவர் கர்த்தர், என்னை கர்த்தர் கேட்க கர்த்தர், என்னை மகிமைப்படுத்தின கர்த்தர், என் பலம் கொடுத்தவர் கர்த்தர், என் கிருபை கொடுத்தவர் கர்த்தர். என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. கிருபை இல்லை தம்பி, நானும் தங்கச்சி சொல்லு சொல்லு. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. பிள்ளைகள் வாய்களை திறந்து உங்க கிருபை இல்லனா நான் இல்லப்பா, நான் இல்லப்பா என்று சொல்லு. கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே ஒன்றும் இல்லாண்டவர, அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாவே எதுவுமே அவருடைய கிருபை இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பணம் வசதிலாம் இருக்கு, எவ்வளோ ஊழியங்கள்ல எவ்வளோ காரியங்கள்ல அவங்களாலாம் இது மாதிரிலாம் நடத்த முடியல, ஜனங்களை கூட்ட முடியல. ஆனால் அற்புதமான நம்ம கர்த்தர் இந்த நாட்களில் யூத் செலிப்ரேஷன்ல நம்ம கொண்டு சேர்த்தார். அதற்காக கரங்களை தட்டி அவருடைய கிருபைக்காக ஹல்லேலூயா. கதம்பல நேரத்தோடு நான் முடிக்கிறேன். நான் காலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் திருச்சபையில் வாலிபருடைய கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்திலே நான் வாழ்ந்து கொண்ட எங்களுக்கு என்ன ஆண்டவரே நீ வாக்குத்தம் பண்ணுகிறீர் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது இரவு காலத்தில் உண்மையாகவே எனக்கு தூக்கம் வரல. நான் கர்த்தர் சமூகத்தை அதிகமாக நான் காத்துக்கொண்டேன். தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் கர்த்தர் கட்டளை 7ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் சொன்ன வார்த்தைமா, உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அடைந்தார்கள் அல்ல,
அடைய போகிறார்கள், அடைந்தார்கள். அல்லேலூயா. இந்த 79வது ஆண்டுடைய இந்திய தேசத்துடைய சுதந்திர தின விழாவில் இந்த யூத் ஃபெஸ்டிவல்ல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு காலில் ஒரு காரியத்தை கேட்கும். ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு சுதந்திர தினம் தான், இந்திய சுதந்திரம் அடைந்திருக்கு. நாம் சுதந்திரம் அடைந்து ஆண்டவரை கர்த்தத்தாமே மகிமையோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னாரு. இந்த வாலிபுடைய சுதந்திர கொண்டாட்டத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா? என் கர்த்தருக்கு அன்பான தேவனே, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இன்றைக்கு வந்திருக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான ஒரு சுதந்திரத்தை, ஹல்லேலூயா, இரட்டிப்பான ஒரு சுதந்திரத்தை, the double, ஆங்கிலத்தை ஜாய் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒரு மகிழ்ச்சி, இரட்டிப்பான ஒரு ஹானர், இரட்டிப்பான ஒரு சந்தோஷம், இரட்டிப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இரட்டிப்பான சுதந்திரம். இங்க வந்த அத்தனை பேருக்குமே ஒரு சுதந்திரம் இல்லையா? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படியே ஆவின என்னை நடத்தினா, தேசம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, ஆனால் நம்ம இன்னும் சுதந்திரம் அடையல. ஹல்லேலூயா, இன்னும் சுதந்திரம் அடையல. அதுதான் ஆவியோட நீங்க சொல்றாரு, சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான. தேசம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கலாம், ஆனால் தேவனை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்வில் என்னல்ல, ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் அடைப்பட்ட போல் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு தேசத்துக்கும் சுதந்திரம் தர, உங்களுக்கும் சுதந்திரத்தை தர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர். வேதாகமத்திலே வாசித்து பார்க்கிற போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கர்த்தருக்கு அன்பான தேவனே, உபாகம் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 20-22 வாசித்து பார்க்கிற போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகமம் 4:20-22, இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தரை சேர்த்துக் கொண்டு புறப்பட பண்ணினார். கர்த்தர் உங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு என்றும் 22 சொல்லுகிறது. ஆமென். 4:22, அதனால தேசத்தில் வேண்டும், நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களே கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் மோசேக்கு சொன்னதை கர்த்தர் சொன்னார். தேசம் என்பது யார்? இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேசம். ஆமென். நம்ம தேசம் சுதந்திரம். இன்னைக்கு ஆண்டு சரி, இந்த தேசத்தை ஆண்டு நமக்கு கர்த்தர் இரட்டிப்பான ஒரு சுதந்திரம், இரட்டிப்பான ஒரு சுதந்திரம், இதுவரை இல்லாத ஒரு காரியத்தை வேதத்தை வாசித்து பார்க்கிற போது கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அதை உபாகம் 32:9 சொல்லுகிறது. ஆமென். உபாகம் 32:9 சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு, அவருடைய சுதந்திரத்தின் விதம். இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சுக்கிறாரா? சுதந்திரத்தின் விதம் நமத்தான் முக்கியமானுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை என்ன பண்ணுவானே, இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய வார்த்தைகளை அநேக சொல்லி கொண்டு போக முடியும். எந்தெந்த சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி நீ கண்ணீர் விட்டதையோ, இன்றைக்கு ஆண்டவர் தேசத்துக்கு மாத்திரமல்ல உனக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சுதந்திரம் ஒரு வார்த்தைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு அன்பான வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். நீதிமொழியின் புத்தகம் கர்த்தர் 19:14 வாசித்து பார்க்கிறோம். 19:14 வாசித்து பார்க்கிறோம். வீடும் ஆஸ்தியும்
பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர். இதெல்லாம் என்னன்னா சுதந்திரம். எனக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த சுதந்திரத்தை இந்த தேசமாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. எதை தராரா? ஆமென். வீடும் ஆஸ்தியும். நிறைய பேர் சுதந்திரம் பெற்றிருப்பானா நமக்குள்ள ஒரு ஆஸ்வாதம் இல்லை ஆண்டவரை, ஒரு ஆஸ்வாதம் இல்லை ஆண்டவரை. ஆண்டு சொல்லு, ஆஸ்தியை நான் கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன். இந்த நாளில் உனக்கு எழுதி வச்சுக்கோ, வீடு இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் சொந்த இல்லத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை சுதந்திரமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம் சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஏற்ற ஒரு மணவாளனை, ஒரு மணவாட்டியை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அது ஒரு சுதந்திரம். மூன்றாவது சுதந்திரம் சொல்றேன், என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய 127:4 சொல்லு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆசியை கொடுக்கிறாரு, மனைவியை மக்களை கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். அதை சொல்லிட்டு நான் சொல்ல போறேன், நீங்க எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ ஆண்டவர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, ஹல்லேலூயா, எந்த சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆஸ்வாதம் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாயா என் மகனே மகளே, இந்த சுதந்திர தினத்தில் ஊழியக்காரன் சொல்றேன், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேசத்தில் இரட்டிப்பான அடையும்படி ஆண்ட சுதந்திரத்தை அடிப்படை கற்றார். ஒன்று, கர்த்தருடைய உங்கள் வெட்கத்திற்கு எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, ஆமென், இரட்ட துணையான பலன். ஹல்லேலூயா. அதான் சுதந்திரம், அதான் சுதந்திரம். இது வரைக்கும் அது கிடைக்கல, அது கிடைக்கல. ஆண்டவர் கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தமா. இரண்டாவது ஒரு பழக்கம் சொல்றாரு, உன் இலச்சைக்கு பதிலாக. அப்படின்னு நம்ம அது இலட்சணம் என்ன? கிண்டல் பண்ணாங்க தெரியுங்களா? உன்னை கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? சர்ச்சைக்கெல்லாம் போற, ஆண்டவரை ஏற்றுக்கின, ஆமா, ஜெயிலி ஜபம் பண்ற, ஆமா, என்னமோ சொன்னாங்களே, வேலை பார்த்தியா, நான் உன் வாக்க பார்த்த அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க பார்த்தியா? அதை இந்த இலச்சைக்கு பதிலாக உன் வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய கல்லூரியில், உன்னுடைய படிப்பில், உன்னுடைய பிஸ்னஸில், ஆமென், ஹல்லேலூயா, உன் குடும்பத்தில், உன் பகுதியில், ஆமென், ஹல்லேலூயா, உன் ஊழியத்தில் யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணாங்களோ, கேலி பண்ணாங்களோ, ரிம்மாரா ஷதர் ரபுத்துனபா, ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. இரட்டிப்பான சுதந்திரம். நீ எந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதாயோ, எந்த இடத்துல வேதனைப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல தலைகுனியப்பட்டாயோ, அதே இடத்தில் என் ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். லிமால ஷதரபுத்துனபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான பலவரம். ஆமென், 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 ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கம்பில் நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆமா, சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை, ஆமா, அரணுக்கு திரும்ப. ஏமன், 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 ஏமன். கர்த்தரிடத்தில் வரும்போது தான் இரட்டிப்பான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தரிடத்தில் வரணும். எப்படி வரணும்? ஜபத்தோடு வரணும், துதியோடு வரணும், அவன் உபவாசத்தோடு வரணும். ஹல்லேலூயா சொல்லமா? ஏமன், 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 ஏமன். ஒரு காற்று சொல்லி கடந்து போக விரும்புகிற கர்த்தர் கம்பில் இந்த இரட்டிப்பான ஒரு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்பிக்கையுடைய சிறைகளை அறன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலயம், ஆமே, அவர்கிட்ட திரும்ப சொல்றாரு. இதுவரைக்கும் சுதந்திரம் அடையாம நான் ஆண்டு சொல்லி வந்ததுனால என் குடும்பத்தின் பிள்ளைகளை, சபை பிள்ளைகளை பார்த்து வாலி பிள்ளை சொல்றாரு, ஒரு இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுப்பேன். ஆமே, எப்போ நம்பிக்கை அரணுக்கு திரும்ப, இரட்டிப்பான நன்மை தர அரணுக்கு திரும்பணும். ஆமேன். கர்த்தரத்தை திரும்ப. இதுவரைக்கும் மனிதனையே நம்பி ஓடி நின்றிருப்ப, மனிதனையே நாடி ஓடிந்திருப்ப, தயவு செய்து கர்த்தர் இரட்டிப்பான சுதந்திரம் கொடுக்க போறாரு. நீ அவர் பக்கமாக திரும்ப. ஆமாம், இரட்டிப்பான நன்மை அதில். அப்போ எப்படி நான் சமூகத்தில் ஆனந்த கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கம்பில் நம்பிக்கை சிறைகளையே அரணுக்கு திரும்ப. ஆமாம், எப்படி வரணுமா கர்த்தருடைய சமூகத்தில்? ஏன் நான் சொன்னேன், துதியோடும் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் திரும்புங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா சொல்லமா? இப்போ இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையணும் என்ன பண்ணுமா? ஒன்று, அரணுக்கு திரும்பினா. அரணுக்கு திரும்ப எப்படி திரும்பணுமா?
துதியோடும் ஜெபத்தோடும் உபாசம் திரும்புங்க. ரெட்டிப்பான சுதந்திரத்தை கத்தர் இந்த ஆண்டு, இந்த 6ஆம் ஆண்டு வாலிபருடைய கத்தத்தாமை கொண்டாட்டத்தில், கத்தத்தாமை சுதந்திரத்தை தினத்தில் ஆவியான சொல்ல வார்த்தை, ரெட்டிப்பான தேசம், ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். இந்த நாள் நீங்கள் இரட்டிப்பான சுகத்தை அடைய நாள். அரணுக்கு திரும்பும்போது கத்த துதியோடும் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் திரும்பும்போது கத்தவும் ஜெபம் கட்டு அரண் கத்த தம்மை இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். அல்லேலூயா சொல்லமா? ரொம்ப மகிழ்ச்சியாக வருகிறது. தயவு செய்து இருந்த இடத்துல இருந்து அப்படி எழுந்திருங்க. இறுதியான ஒரு ஜெபம். இந்த அருமையான வாலிப பிள்ளைங்க கத்த நாமத்தை உயர்த்தினாங்க, மகிமைப்படுத்தினாங்க. அதுக்கு நான் கத்தரை அதிகமாக சோத்தரிக்கிறேன். எல்லாம் உங்கள் பிள்ளைங்க தான். எல்லாரும் அதை கேமராவில் அப்படியே கவர் பண்ணி முடியுமாப்பா? அது நீங்களாம் இல்லை பாரு, நிற்க வைக்க முடியுமா? ப்ளீஸ் பார்த்துங்க. ப்ளீஸ் ஏமன் உங்கள் கரத்தை மாத்திரம் இந்த ஆண்டு இந்த வாலிப பிள்ளைங்க கத்த தம்மை யூத் ஃபெஸ்டிவலில் கத்த தம்மை நேரத்தையாக நடத்திருக்கிறாங்க. உங்கள் கரத்தை அப்படியே நிறுத்துங்க. அடுத்த ஆண்டு இந்த பிள்ளைங்க அப்படியே டபுளாக கத்தர் கொடுக்கணும். ஆமாம், உங்களுடைய ஜபங்கள் உங்கள் பிள்ளைங்க வராமல் வந்திருக்கலாம், ஆனால் கத்தரை சம்பந்தம் அடுத்த ஆண்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து கத்தர் சம்பவத்தில் கத்தரை தாமே உயர்த்தக்கூடிய வாலிப பிள்ளைகளாய் இன்றைக்கு இருப்பதை காட்டும் பல மடங்கு ஆண்டு சொன்னார். ரெட்டிப்பான ஒரு சுதந்திரம் சொன்னார். இந்த ரெட்டிப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் கத்ததாமே அடுத்த ஆண்டு திரளான கத்ததாமே வாலிப பிள்ளைகளை பெதெஸ்தாவிலே கொடுத்து கத்த நடத்தாமடியாய் இதை காட்டின வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை கத்தர் பிள்ளைகளும் செய்யும்படியாய் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கார ஜெபிக்கிறையா கத்த 2025ஆம் ஆண்டு கத்த தாம 8ஆம் மாதத்தினுடைய கத்த தாம அப்பா இந்த 15ஆம் தேதியில அப்பா நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டரே சுதந்திர தினத்தினுடைய 79 சுதந்திர தினத்தை கொண்டாடும்படி ஆண்டரே வாலிபுடைய பீஸ்டாக கொண்டாடும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெதெஸ்தாவின் அப்போஸ்தலர் சபையினுடைய ஆண்டரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்தாவே இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்துழைத்ததற்காய், உறுதியடைந்ததற்காய், பங்கு பெற்றதற்காய் உமக்கு கொடான கொடி செய்யாம். என் வாலிப பிள்ளைகளை நீ எடுத்து பிரயோஜனப்படுத்தின உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா, கொடான கொடி செய்யாம். உலகங்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது, வாலிபர்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது என் வாலிப பிள்ளைகளை திருச்சபையுடைய பிள்ளைகளை கத்தர் அங்கீகரித்திரே, முத்திரித்திரே, கத்தர் நிறுத்திரே, கிருபை கொடுத்திரே, தயவு கொடுத்திரே, இரக்கம் கொடுத்திரே, வல்லமை கொடுத்திரே, அபிஷேகத்திரே நடத்திரே. ரிமாரா ஷதரா துரபு ரிபாலா தீரபி ஷபரபோ ரிகாலா துரபி லிமாலா துரோ ஓர ஷபரபத்ரபா. இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், சுவிசேஷகர் ஒவ்வொருவரையும், இந்த ஊழியத்தை தாங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஊழியக்காரன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிரபல் அமரட்டும். ரிஷகரத்துர நாதரபா ரிமரத்துர நாபரியாத்தரபோ நீகால ஷதரபோ. ஏசாயா 61:7 பிரகாரமாக தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையோ, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையோ, ஒவ்வொரு கமிட்டி நபர்களையோ, ஒவ்வொரு சுவிச பிள்ளைகளையோ, ஒவ்வொரு ஊழியர் பிள்ளைகளையோ, ஒவ்வொரு ஜனங்களையோ இரட்டிப்பான கத்த சுதந்திரம் அடைய என் ஆண்டவர் செய்து மகிழ்ச்சி நடத்தி கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பு பசாய் கொண்டு விசேஷமாய் இந்த சுதந்திர விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், கமிட்டி நபர்களையும், சகோதர சகோதரியும், ஒரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றும் ஆசீர்வதித்து தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா.
நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை